ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்மியா vlogs. இன்னைக்கு இந்த வீடியோ சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு வீடியோ vlog, குட்டி vlog தான் வந்து பார்க்க போறோம். ஸோ சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கேம் ஜோனுக்கு தான் பாப்பாவை கூட்டிட்டு போறோம். அடிக்கடி வந்து அந்த கேம் ஜோன் வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ விசிட் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து இங்க விளையாட விடுவோம். ஸோ அது வந்து பெய்டு கேம் ஜோன் தான். ஸோ அங்க என்னென்னலாம் இருக்கு, பாப்பா என்னென்ன ரைட்லாம் வந்து போறா, அவளுக்கு பிடிச்ச ரைடு என்ன அப்படிங்கறத எல்லா ரைடையும் பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ கிளம்புற எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா. சோ அங்க கண்டினியூ பண்றேன். அங்க போய் கேம்ஸ் வந்து டைடு பாய் கேம்ஸ் தான் விளையாடுவேன். டைடு பாய் கேம் மீன் டே அடிதான். ஓகே, வேற என்னெல்லாம் விளையாடுவ? வேற தவிர கேம், அதுக்கப்புறம் வெடும் பாய்ட் கேம், அதுக்கம்மா கார்டு கேம், கூடுற கேம் விளையாடுவேன். ஓகே, அங்க போய் நம்ம என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படிங்கறது அங்க சாப்பிடுவோம். போய் வாங்க. அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். என்னென்னலாம் பாப்பா வந்து விளையாடுறா, அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதையும் நான் ஷோ பண்றேன். சோ எல்லாருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஸோ இப்போ தான் கிளம்பிகிட்ருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கா பாப்பா. அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டோம், கேம் ஜோனுக்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour அப்படி ஆகும் வரத்துக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாது, குட்டீஸ்க்கு தெரியாது. நம்மளும் வந்து எல்லா குழந்தைங்க விளையாடுறது அந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோர்லலாம் பெரியவங்க விளையாடுற அந்த கேம் ஜோனும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பவுலிங் புதுசாக மேலே செட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தான் வந்து போயிட்டு பால்ஸு, அப்புறம் இந்த ஸ்லைடு இந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ளே ஏரியாவில். ஸோ அது ஃபஸ்ட்டு விளாடுவா, ஒரு 1 hour கிட்ட விளாடுவா. ஸோ இது 250 1 hourக்கு அப்படிங்கிற சார்ஜ் போட்டுருவாங்க. இது கார்டு செப்பரேட்டாக இருக்குது, ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். அது அப்பப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் தீர. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சொல்லியே வந்து கேர்டேக் பண்ண ஒரு பொண்ணும் இருக்கும். ஸோ சேஃப்டியாக தான் இருக்கும், எப்படி விழுந்தாலுமே அடிபடாது. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அங்கே உள்ளே போயும் வந்து ஊஞ்சல், அந்த பக்கம் வந்து ஏதோ பசில் மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் போய் விளையாடிக்கலாம் ஜாலியாக. ஸோ நான் குழந்தையாக இருக்கும் போது நான் இப்படிலாம் வந்து போனதில்லை. சரி நம்ம குழந்தை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம காலத்துலலாம் இந்த மாதிரி வரல எதுவும். இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரொம்பவே லக்கி, அட்வான்ஸ்டாகவும் இருக்குது, எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டாகவும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எல்லா விஷயங்களும் கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். ஸோ இனிமேல் வந்துட்டு vlog நிறையா வரும், ஷார்ட்ஸு இதெல்லாமே நிறையா வந்து வரும். அட்டு திரும்பி பாரு அப்படியே.
நீங்கள் இந்த மாதிரி ப்ளே ஏரியாவுக்கு போயிருக்கீங்களா, அது எந்த இடம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் வேறு எந்தெந்த ப்ளே ஏரியாஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. டெய்லி மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லாக 6 days ஸ்கூலு, சண்டே மட்டும்தான் லீவு. ஸோ அதனால் வந்து எங்கேயாவது ஒன்ஸ் இப்படி கூட்டிகிட்டு வரோன்னா குழந்தைங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அந்த படிப்பு, ஹோம்ஒர்க்கு, ஸோ இதுலேயே வந்து அவங்க இறங்கி கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிபிஎஸ்சி அப்படிங்கும்போது சிலபஸ்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவிங்லேயே இருக்கும். அதில் ஏறி நின்றுக்கலாம் விளையாடிட்டு. நாங்கள் தான் ஏறி டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இங்கே வந்து ட்ரெயின் அண்ட் தென் ரொம்ப குழந்தைங்கள ஹலோ கிட்டி, இந்த ஹெலிகாப்டர் ஆகட்டும், ரொம்ப குட்டி பேபியாக இருக்காங்க 1 year, அவங்க கூட தாராளமாக இதில் உட்காந்து ரைடு போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த செட்டப்பு. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னா இந்த செட்டப்பு. ஸோ செப்ரேட்டாக இருக்குது.